Hey guys, what's up? Welcome back to my channel again. So we are at Ather showroom now. So we wanted to test drive the 450X. So we already test drove the 450 long back. So we wanted to test drive the 450X, but look at the crowd over here. I don't know whether it's due to the increase in fuel cost or something, but everybody wants to move to electric. That's very evident from here. You can see the crowd, a lot of vehicles going on for test ride. So or maybe less, okay? Right hand brake is to the front wheel. already. So this is the showroom, which is in Nungambakkam. Let's get in. Wow. Look at this matte finish. So whenever something new comes up, there is always a hesitation in the start. So later people start to welcome it and then start to adapt it. So that's how electric vehicles were like a couple of years back. So people were a bit hesitant to adapt to the change. But now the increase in fuel price has made them rethink about the alternatives. So I already made a video about the Revolt 400. So I wanted to test drive this 450X as well. So that's the reason I'm here. The 450X is said to be the fastest scooter. So let me go and test drive it. Ather has been in market for quite some time, so it's an established brand. So when I came last year, they were having the 450. So 450X was not available at that time. So I was really impressed with that particular bike. So I wanted to test drive this 450X. Also, I wanted to make a vlog about the electric scooters. There's a lot of need right now. So let me show you the showroom. People here are super busy and we don't have anybody to attend at present. So it will take 30 minutes because they are giving slots to individuals. You can see the people over there, they are busy in attending customers. So ரெண்டு வேரியன்ட் இருக்குது நம்மகிட்ட. ஸோ டூ வேரியன்ட் 450X and 450 ப்ளஸ். ஸோ 450Xங்கிறது ஹையர் மாடல், 450 ப்ளஸ்ங்கிறது லோயர் எண்ட் மாடல். ஹையர் எண்ட் மாடலோட ரேட் பார்த்தீங்கன்னா 1,66,879. 1,66,879. லோயர் எண்ட் மாடலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா 1,47,017. ஸோ ரெண்டு வண்டியிலுமே 5 வருஷம் இன்சூரன்ஸ் கவர் ஆகும், 3 வருஷம் வாரண்டி கவர் ஆகும். 5 வருஷம் இன்சூரன்ஸில் ஃபஸ்ட் இயர் இன்சூரன்ஸ் பம்பர் டு பம்பர் கிளைம் பண்ணலாம். அகைன் 4 இயர்ஸ்க்கு தேர்ட் பார்ட்டி கொடுப்பாங்க. ஸோ 450 ப்ளஸ்லேயும் அதே மாதிரி தான், 450Xலேயும் அதே மாதிரி தான். ஸோ 450Xங்கிறது ஐரன் மாடல். அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 85 கிலோமீட்டர். ஸோ ஃபுல் சார்ஜுக்கு 0 to 100க்கு 85 கிலோமீட்டர் இன் எக்கோ மோட். ரைட் மோடில் போனீங்கன்னா 70 கிலோமீட்டர், ஸ்போர்ட் மோடில் 60 கிலோமீட்டர், வார்ப் மோடில் 50 கிலோமீட்டர். வார்ப் மோட்னா டாப் ஸ்பீட் 90 வரைக்கும் போகும். ஸோ நாங்கள் நியூவாக லான்ச் பண்ணது. ஓகே. ஸோ இதில் நீங்கள் வார்ப் மோடில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது 50 கிலோமீட்டர் தான் ரன் பண்ண முடியும். நீங்கள் அந்த ப்ளஸில் பண்ணும்போது எக்கோவில் 70, ரைட்டில் 60, ஸ்போர்ட்டில் 50. அந்த ப்ளஸில் 3 மோட் தான் இருக்கும். இந்த வண்டியில் 4 மோட் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வண்டி ஆன் பண்ண மாட்டி பார்க் அசிஸ்டன்ஸ் ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்குது பைக்கில். ஸோ வண்டி ஆன் பண்ணால் தான் டார்க் கலரில் ஆக்டிவேட் ஆகும். நான் வேணால் காமிக்கிறேன். ஸோ டார்க் கலர் ஆகிடுச்சு. ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா பேக் சிம்பிள். ஸோ பேக்கில் 2 to 3 கிலோமீட்டர் ஸ்பீட். சேம் ஸ்டார்ட் பட்டன். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் 4 to 5 கிலோமீட்டர் ஸ்பீட். ஸோ இது பார்க்கிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் திருப்பி ஸ்வைப் பண்ணால் மட்டும் தான் நார்மல் மோடுக்கு போகும். இல்லை ஆன் பண்ணால் தான் ஆன் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி ஸ்டாண்டர்ட் தான் ஆன் பண்ண முடியும். இல்லைன்னா ஆன் 3 கிலோமீட்டர் பேக்கில் போகும். 2 to 3 கிலோமீட்டர் ஸ்பீட் பேக்கில், ஃப்ரண்ட்டில் 4 to 5 கிலோமீட்டர் ஸ்பீட். ஸோ இது ஆன் போர்ட், இது போர்டில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நேவிகேஷன் யூஸ் பண்ணணும், டாக்குமெண்ட் சேவ் பண்ணணும், வண்டியோட சார்ஜிங் செக் பண்ணணும், வண்டியோட மானிட்டரிங் செக் பண்ணணும், வண்டியோட லொக்கேஷன் ஷேர் பண்ணணும். இதெல்லாம் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் இன்பில்ட் 4G சிம் இருக்கும். ஸோ இந்த சிம்மில் எங்கள் சர்வர் மூலிமா கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் பே பண்ணி நீங்கள் பண்ண முடியும். ஸோ வெளியில் நீங்கள் ஹாட்ஸ்பாட்டோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இயர்லி 2,832 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஆப்ஷனல், வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆமாம், ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி. நம்ம ஃபோன் மாதிரி தான். ஃபோன் இன்க்ளூட் கிடையாது, செப்பரேட்டாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி. நம்ம ஃபோன் மாதிரி செப்பரேட்டாக நம்ம அடிஷ்னலாக பிளான் போடுற மாதிரி பிளான் போட்டுக்கலாம். நம்ம இயர்லி 2,832. ஸோ இது நேவிகேஷன்.
ஸோ பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2.9 கிலோவாட் பேட்டரி, மோட்டர் 6 கிலோவாட் மோட்டர், டார்க் பார்த்தீங்கன்னா 26 Nm வரும், ஈக்குவல் டு 250 cc பை கிலோவுக்கு இருக்கும் உங்களுக்கு. பிரேக்கிங் சிஸ்டம் ரைட் சைட் பிடிச்சிங்கன்னா ஃப்ரண்ட் மட்டும், லெஃப்ட் சைட் பிடிக்கும்போது சிபி ஃப்ரண்ட் அண்ட் பேக். ரெண்டுமே டியூப்லெஸ் சைடு தான், ரெண்டுமே டிஸ்க் தான். வண்டியில் 22 லிட்டர் கெப்பாசிட்டி வரும், பூட் ஸ்பேஸ். ஸோ எல்லாமே வாட்டர் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கலாம். ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கலாம். ஓகே. ஸோ எல்லாமே வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான். டேஷ்போர்டுக்கு IP65, பேட்டரிக்கு IP67, மோட்டருக்கு IP66. இது எல்லாமே கவர்மெண்ட்டில் வாட்டர் ப்ரூஃப் கொடுக்குற சர்டிஃபிகேட்ஸ். ஸோ நீங்கள் வாட்டர் லெவலில் இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் வாட்டரில் 30 மினிட்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ பேட்டரி ஃபுல்லாக தண்ணியில் முழுகிருக்கலாம், மோட்டர் தண்ணியில் முழுகக்கூடாது. மோட்டரும் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ பேட்டரியிலேருந்து போகிற கனெக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸில் மேக்னெட் ரொட்டேட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு அது ப்ராப்ளம் ஆகும். ஸோ மற்றபடி இது எல்லாமே உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான். எவ்வளோ ஹைட் வரைக்கும் தண்ணியில் போகலாம் நீங்கள்? 1.5 feet இந்த லெவல் வரைக்கும் போகலாம். மோட்டர் எங்கே இருக்குது? மோட்டர் இங்கே. ஃபால்ட் ஏதாவது வருமா வண்டியில்? ஃபால்ட் ரெகுலராக ஏதாவது ஃபால்ட்ஸ்? ரெகுலராக என்ன ஃபால்ஸ் கேட்குறீங்க? வண்டியில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ரெஸ்ட் இருக்காது, நமக்கு லேடிஸ் உட்கார ஃபுட் ரெஸ்ட் இருக்காது, லேடிஸ் ஃபுட்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆப்ஷனலாக இல்லை அவைலபிளாக கிடையாது? இல்லை வண்டியில் கிடையாது, நீங்கள் வெளியில் வேணால் ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லை அது இல்லாமல் இன்ஜின் ஃபால்ட் ஏதாவது பேட்டரி இது வரைக்கும் அந்த மாதிரி இது வந்ததில்லை. இது வந்து அதோட லைஃப் பார்த்தீங்கன்னா 60 to 70,000 கிலோமீட்டர். இதுக்கு ஆர்எஸ் ஏதாவது இருக்கா? ரோட் சைடு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மினிமம் 25 கிலோமீட்டருக்குள்ளார இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கும் இப்போ நான் பிளான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு சர்வீஸ் பிளான் இருக்கும். ஸோ அது 2,832 பே பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா 4,832 பே பண்ணுற மாதிரி இருக்கும். 4,832னா சர்வீஸ் டைமில் கஸ்டமரே வந்து வீட்டில் பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுவாங்க. 282 மட்டும் பே பண்ணிங்கன்னா வித்தின் 25 கிலோமீட்டர் நம்ம சர்வீஸ் ஸ்டேஷன் இங்கேருந்து 25 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் இருக்கும்போது ரோட் சைடு அசிஸ்டன்ஸ், பஞ்சர் அசிஸ்டன்ஸ், ரோட் சார்ஜர் நோட், ரோட் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா எங்கள் டீம்லேயே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இது பேட்டரி ஸ்வாப்லாம் பண்ண முடியாதுல்ல? பேட்டரி ஸ்வாப் பண்ண முடியாது, இன்பில்ட் பேட்டரி தான். ஓகே. எவ்வளோ ஏஜ் வரும் வேறு ஒரு பேட்டரிக்கு? அதாவது 60 to 70,000 கிலோமீட்டர். நடுவில் எதாவது ஃபால்ட் ஆனாலும் ரீப்ளேஸ்? 3 years வாரண்டியில் எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓட்டியிருந்தாலும் அன்லிமிட்டட் கிலோமீட்டர் நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருந்தாலும் நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்போம். இல்லை நான் போக அந்த ரேஞ்சு குறையுமான்னு கேட்குறேன். ஃபஸ்ட் இயர் அந்த 60 to 70,000 வரைக்கும் உங்களுக்கு அதே ரேஞ்ச் தான் இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் இயரில் எனக்கு 50 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்குன்னா போக ஏஜ் ஆகும்போது குறையாது? அப்படி ஆகாது. அது மேக்ஸிமம் இந்த 60 to 70,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் குறையும். ஓகே. அப்படி குறையும் போது கூட உங்களுக்கு 85 கிலோமீட்டர்லேருந்து 81, 82 மாறும். ஓகே. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் இருக்கும்? 4.5 hours to 5 hours. சப்போஸ் அதுக்கு மேலே கண்டினியூஸாக சார்ஜ் ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகிடும். ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகிடும். வீட்டில் இருக்க பவர் சாக்கெட்டே போடலாம். 220 வோல்ட்டே போதும். 5 amp சாக்கெட் ஆர் 15 amp சாக்கெட் தான் கொடுப்பாங்க. ஸோ 3 types ஆஃப் சார்ஜர் இருக்குது. நீங்கள் அங்கே வாலில் பார்க்குறது டாட் சார்ஜர். ஸோ வண்டியோட மேப்பிங் பண்ணி கொடுப்பாங்க. அந்த சார்ஜர் நீங்கள் வண்டியோட மேப்பிங் பண்ணியே வரும். ஸோ எனக்கு அந்த சார்ஜர் வேணும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி மெயில் பண்ணால் மட்டும்தான் போர்ட்டபிள் சார்ஜர் கிடைக்கும். மெயில் பண்ணினா போர்ட்டபிள் சார்ஜர் கிடைக்காது. ஏன்னா வண்டி ப்ரொடெக்ஷனோட மேப்பிங் பண்ணுவாங்க. ஸோ வேணான்னா நார்மல் சார்ஜர் உங்களுக்கு கொடுப்பாங்க. பிசி கம்பல்சரி மெயில் பண்ணணும். நார்மல் ஸ்கூட்டர் மாதிரி லோடு தாங்குமா? அது 230 வரைக்கும் பண்ணலாம். 230 kgs. 230 kgs. ஓகே. ஸோ 30 kgs ஏன்னா பேட்டரி இங்கே இருக்கனால 40 kg கம்மியாக தான் முன்னாடி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், வெயிட் வைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே 200 kg நீங்கள் பண்ணலாம். பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ணால் 30 to 35,000 ஆகும். இப்போ இதோட ரேட் 55,000. ஃபியூச்சரில் ரேட் குறைய வாய்ப்பு ஃபியூச்சரில் இருக்கு. ரேட் கண்டிப்பாக குறையும். ஏன்னா ப்ரொடக்ஷன் க்ரோத் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக குறையும். இப்போதைக்கு 2 மாடல் இருக்கா? ஒரு மாடல் தான் இருக்குது. 450, 450X X and 450 ப்ளஸ். ப்ளஸ் 450 வரது இல்லையா? அப்போ 450 கிடையாது. ப்ளஸில் வெறும் 3 மோட் மட்டும் தான். ப்ளஸில் 3 மோட் வரும். இந்த வண்டியில் எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வரும். ஓகே. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வரும்போது நம்ம ஃபோன் அண்ட் ஹெட்செட் ரெண்டுமே பேர் பண்ண முடியும். அந்த வண்டியில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வராது. ஸோ இந்த வண்டியோட மோட்டர், பேட்டரி, டார்க் அந்த வண்டியில் கம்மியாக இருக்கும். ஸோ இது 2.9 கிலோவாட் பேட்டரினா அது 2.7 கிலோவாட் பேட்டரியாக இருக்கும். இது 5.4 கிலோவாட், அது 6 கிலோவாட் மோட்டர்னா அது 5.4 கிலோவாட் மோட்டராக இருக்கும். இது 26 Nm டார்க்னா அது 22 Nm டார்க்காக இருக்கும். லொக்கேஷன் ட்ராக்கிங் இருக்குல்ல? அதில் இருக்குது. வண்டி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சது. நான் அந்த பிளான் சொன்ன பார்த்தீங்களா, இயர்லி பிளான், அது எடுக்கும்போது நீங்கள் பிளான் எடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ண முடியும். மேப்ஸும் அதில் பார்க்கலாம்ல? பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து சார் ஒரு மூணு சப்ஸ்கிரைபர் வருமா? அது போகலாம் 1,66,879, 1,66,829 ஆன் ரோட் ப்ரைஸ். சப்சிடி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களா? இல்லை இல்லை, அதில் மைனஸ் பண்ணி தான் வரும். நீங்கள் வண்டி டெலிவரி கொடுக்கும்போது சைன் பண்ணிங்கன்னா நாங்கள் பே பேக் வாங்கிக்கிறோம். இதில் இஎம்ஐ லீசிங் ஆப்ஷன் இருக்குது. 2 பேங்க் இருக்குது. ஐடிஎஃப்சி பேங்க் பண்ணுறாங்க, ஹீரோ ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. ஐடிஎஃப்சி பேங்க் 11.65% இன்ட்ரெஸ்ட், ஹீரோ ஃபைனான்ஸ் 9.99% இன்ட்ரெஸ்ட்.
ஸோ நான் மினிமமாக சொல்கிறேன். இயர்லி பார்த்தீங்கன்னா 12 months யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி இருந்தால் 12,700 வரும். 24 months தான் 7,020 வரும். 3 years இருந்தால் 5,400 வரும். லீசிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா 30,000 60,000. ப்ரீமியம் சூப்பர் சர்வர் இன்னொரு பிளான் இருக்குது, 3 பிளான் இருக்குது. 30,000 to 60,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இயர் இல்லை இன்ஷியல் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மந்த்லி ரெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன இன்சூரன்ஸ் கவர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் பைபேக் கொடுக்கும்போது அதாவது 1 year யூஸ் பண்ணுறீங்களா, 2 years யூஸ் பண்ணுறீங்களா, 3 years யூஸ் பண்ணுறீங்களா அதையும் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி சூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு 1 year யூஸ் பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற டவுன் பேமெண்ட்லேருந்து அவங்க எவ்வளோ பேமெண்ட் கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு அதிலே காட்டும் ஆன்லைன்லேயே. டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம் சார். Yeah, okay. So guys, we are going to test ride the scooter now. So this is a charging point. You can see it over here. This is how it will be, and this is the charging port which you need to plug in. இதில் எங்கே சார்ஜ் பண்ணுறாங்க? So this is a charging port in the bike, so you can see here. காது பொசிஷன் மாதிரிதான். ஓகே. ஸோ பேட்டரி இல்லை இதில் சார்ஜு 59 இருக்குது சார். 47 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு ரன் பண்ணலாம் நீங்கள். ஓகே, ஃபைன். தேங்க்யூ சார். So the bike has 4 modes: Eco, Ride, Sport and Warp. Warp is the fastest mode, so this is available only in 450X. So let me turn on the bike. That's it, it's on. You won't even hear a sound. So I'm going to push the park assist. So now the reverse gear is on. Forward reverse எப்படி மாற்றுறது? One press அவ்வளோதானா? So if you press the this is in a park assist mode. So if you press the start button on one time, it goes to reverse mode. If you press again, it goes to forward mode. Now I'm going to go reverse. Yep, in reverse mode it can go up to 3 km/h speed. Yep. So now I'm going to forward mode. You have to remove this from park assist. Singles only. You cannot double சேர்த்திக்கோ. I want to see the power of the bike. Okay, let's go. So time is 6:10 now. பார்த்து ஓட்டுங்க சார். சார்ஜுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஓட்டுங்க. நீங்கள் மட்டும் ரன் பண்ணிட்டே இருக்காங்க. Okay, let's go. Yep. Warp mode. 30 km range. So the brakes are super powerful. The DC motor. Wow. This is awesome, guys. Suspension is soft, brakes are sharp, awesome power. So bike tick marks everything almost, and it's very nimble, easy to handle. Let's test the top speed. $84, $86, $88, $89, $90 log.
மச்சான் ரெவால்ட் கூட இவ்வளோ பவராக இருக்காதுடா மச்சான் யார்ரா இவங்களாம் வாவ் Yeah. Guys, the scooter is really good. Awesome power. $90 lock, 91, 92. அதான் U-turn. Yeah. So within seconds it goes to 60, guys. Within no time, it's like a proper matches a proper bike. So we lost the route and finally we are back, guys. They said 10 minutes test drive, but it took almost 20 minutes. So hope you guys enjoyed the video. So let's move towards renewable energy sources. So electric bikes are the future. So do let me know if you have any questions in the comment section. I will try to answer them. And subscribe to my channel. So that will encourage me to make more videos. Thank you so much. Stay safe. Take care. See you guys in the next video. Bye bye.